அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பில் ஒரு மதிப்பெண் வினாக்களில் வினா எண் 51லிருந்து 75 வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2 காணொளிகளில் 1லிருந்து 50 வரைக்கும் உண்டான வினாக்கள் விடைகளோடு பார்த்துட்டோம். இந்த ஆண்டு 2026 அரசு பணி குரூப் 2, குரூப் 2A, விஏஓ இந்த தேர்வுலாம் எழுதி அரசு பணி போகிறது தான் உங்கள் லட்சியமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் இதில் சொல்ல அதனுடைய விடைகளை நீங்கள் பாருங்கள். நான் முழுமையாக வினாக்களை வாசிச்சுட்டு 4 விடையும் வாய்ப்பும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரியான விடை சொல்லுவேன். நீங்களும் தனியாக அதை இது என்ன ஆன்சர் அப்படின்னு நீங்களும் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 25க்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த 6ஆம் வகுப்பு பாடத்தை உள்வாங்கி படிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும். அதனால் நான் சொல்ல உங்களுக்கான நீங்கள் ஒரு விடை நீங்கள் சொல்லுங்கள். அந்த விடையும் இதில் வரக்கூடிய சரியான விடையும் சரியான்னு பார்த்துங்க. 25க்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத இதில் உள்ள கமெண்ட்ஸில் நீங்கள் மெசேஜ் போடுங்க, நான் பார்க்குறேன். வினாக்களுக்கு நம்ம நேரடியாக போகலாம். தொடர்ந்து இதே மாதிரி 25 வினாக்களாக 6ஆம் வகுப்பில் நான் பதிவிட்டுக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து இதில் இணைந்திருங்க. வினா பாருங்கள். முதல் வினா 51வது வினா. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? ஏ கடல் பறவை, பி கப்பல் கூளைக்கடா, சி கடற்கொள்ளை பறவை, டி இவை அனைத்தும். இதுக்கு சரியான பதில் பார்த்தோம் அப்படின்னா டி இவை அனைத்தும். இதான் சரியான பதில். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை அப்படிங்கிறதுக்கு. அடுத்த வினா பாருங்க. டாக்டர் சலீம் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பெயரிட்டு உள்ளார்? ஏ சிட்டுக்குருவியின் வளர்ச்சி, பி சிட்டுக்குருவியின் வாழ்வு, சி சிட்டுக்குருவியின் வரலாறு, டி சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிறது. இதற்கு சரியான பதில் பார்த்தோம் அப்படின்னா டி சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த வினாவுக்கு சரியான பதில். அடுத்த வினா பாருங்க. மைக்ரேஷன் என்பதன் பொருள் யாது? பிம்பம், வானிலை, வலசை, பார்வை. இதில் சரியான பதில் பார்த்தோம் அப்படின்னா 3வது பதில் சி, அதான் சரியான பதில். வலசை அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்த வினா 54வது வினா பாருங்க. சிலப்பதிகார வாழ்த்து பாடலில் இளங்கோவடிகள் சோழ மன்னனின் வெண்கொற்ற கொடையை எதனுடன் ஒப்பிடுகிறார்? ஏ திங்கள், பி ஞாயிறு, சி மலை, டி வானம். இதில் சரியான பதில் ஏ திங்கள் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அதுக்கடுத்த வினா 55வது வினா பாருங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் டேஸ் டேஸ் உரியர் பிறருக்கு. அன்பிலார் என்பும், அன்பிலார் எல்லாம், அன்புடையார் எல்லாம், அன்புடையார் என்பும். இதற்கு சரியான பதில் 4வது பதில் அன்புடையார் என்பும் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து வினா எண் 56 பாருங்க. ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? ஏ பாரிஸ், பி சீனா, சி தமிழ்நாடு, டி கொல்கத்தா. இது சரியான பதில் சி தமிழ்நாடு. அதான் சரியான பதில். ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதுக்கடுத்து பொறுத்துக பாருங்க. ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம், என்றும் அறிவியலே வெல்லும். இதுக்கு சரியான பதில் பாருங்க 2வது பதில். 1, 2, 3, 4, 5 அப்படியே நேர் தான் சரியான பதில். அதை அப்படியே பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து வினா எண் 58. ஐக்கிய நாடுகள் சபை சோபியா ரோபோவுக்கு வழங்கிய பட்டம் எது? புதுமை பெண், புதுமை மனிதன், புதிய பெண், புதுமைகளின் வெற்றியாளர். இதுக்கு சரியான பதில் 4வது பதில் புதுமைகளின் வெற்றியாளர். இதான் ஐக்கிய நாடுகள் சபை சோபியா அப்படிங்கிற ரோபோவுக்கு வழங்கிய பட்டம். அடுத்த வினா பாருங்க. 59. நீக்குதல்
என்னும் சொல்லின் எதிர்ச்சொல், நீக்குதல் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? ஏ போக்குதல், பி தள்ளுதல், சி அழித்தல், டி சேர்தல். சரியான பதில் நான்காவது பதில் டி சேர்தல். அதுக்கடுத்து வினாயன் 60 பாருங்க. மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எந்த நூலை படித்து அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றார்? திருக்குறள், விளக்குகள் பல தந்த ஒளி, போரும் அமைதியும், லைட் ஆஃப் ஆசியா. சரியான பதில் இரண்டாவது பதில் விளக்குகள் பல தந்த ஒளி. இந்த நூலை படித்து தான் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் அப்துல் கலாம் பெற்றார். அடுத்த வினா பாருங்க. 61. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துகள் எவை? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இதில் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 3 2 3 4 1 2 3 1 2. இதில் வந்து சரியான பதில் முதல் பதில் 1 3. 1 3 என்னென்ன? உயிரெழுத்து, அதுக்கப்புறம் மூணாவது உயிர்மெய் எழுத்து. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா மொழிக்கு முதல்ல வரும். அது அல்லாத மீதி இரண்டும் மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்தும் வந்து பார்த்தோம்னா மொழிக்கு முதலில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வினாயன் 62 பாருங்க. தேசிய அறிவியல் நாள் எந்நாள்? பிப்ரவரி 26, பிப்ரவரி 27, பிப்ரவரி 28, பிப்ரவரி 29. சரியான பதில் மூன்றாவது பதில் பிப்ரவரி 28 அப்படிங்கிறத சரியான பதில். தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. அதுக்கடுத்து 63வது வினா பாருங்க. பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? வேங்கட மகாலிங்கம், அரங்கசாமி, துரைராசு, மாணிக்கம். இதுக்கு சரியான பதில் நான்காவது விடை மாணிக்கம் என்பது தான் பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். அடுத்த வினா பாருங்க. 64. தமிழ் எழுத்துகள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாக உள்ளன? வலஞ்சுழி எழுத்துகள், இடஞ்சுழி எழுத்துகள், வடஞ்சுழி இடஞ்சுழி எழுத்துகள். இவற்றில் எதுவும் இல்லை. சரியான பதில் முதல் பதில் வலஞ்சுழி எழுத்துகள். வலஞ்சுழி எழுத்துக்கள்னா என்ன? வலப்பக்கமாக சுழித்து எழுதக்கூடிய எழுத்துகள். இதான் வந்து தமிழில் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து வினாயன் 65 பாருங்க. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களுள் தொல்காப்பியத்தில் இடம்பெறாத சொல் டேஸ்? செல், ஒளி, தவளை, உலகம். இதில் சரியான பதில் மூன்றாவது பதில் தவளை. தவளை அப்படிங்கிற சொல் வந்து பார்த்தோம்னா தொல்காப்பியத்தில் இடம்பெறவில்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து வினாயன் 66 பாருங்க. திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் எனும் வரிகள் யாருடைய நூலை குறிக்கிறது? கபிலர், பரணர், திருவள்ளுவர், ஔவையார். இந்த வரிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருடைய நூலை குறிக்கின்றது அப்படின்றா மூன்றாவது விடை திருவள்ளுவர். திருவள்ளுவருடைய நூலைத்தான் வந்து திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிற வரிகள் சொல்லுது. அடுத்த வினா 67 பாருங்க. தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3, 4, 5, 6. சரியான பதில் மூன்றாவது பதில் 5. தமிழ் மொழியில் இலக்கணங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வினாயன் 68 பாருங்க. இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கிமு 3ஆம் நூற்றாண்டு, கிமு 2ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் கிமு கிபி. பார்த்தோம்னா அது மாற்றி கொடுத்துருப்பாங்க, அது கவனமாக பார்த்துங்க. நீங்கள் வெறுமனே பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு 2 தடவை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் என்ன வேறுபாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிமு கிபி அப்படிங்கிறது வேறுபாடு கொடுத்துருக்காங்க. இந்த வினாவிற்கு சரியான பதில் நான்காவது பதில் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இதான் வந்து சரியான பதில். இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? அடுத்த வினா பாருங்க. 69. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? காகம், புறா, சிட்டுக்குருவி, கிளி. இதில் சரியான பதில் மூன்றாவது விடை சிட்டுக்குருவி. இந்த இனம்தான் வந்து பார்த்தோம்னா வெகுவாக அழிந்து வரக்கூடிய ஒரு இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வினா பாருங்க. வினாயன் 70.
சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும்? 8, 9, 10, 30. சரியான பதில் மூன்றாவது பதில் 10. சார்பெழுத்துகள் 10 வகைப்படும். 71வது வினா பாருங்க. மொழி இறுதி எழுத்துகளாக எவை வராது? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. சரியான பதில் 4வது பதில் ஆயுத எழுத்து பார்த்தோம் அப்படின்னா மொழி இறுதியில் வராது. அடுத்த வினா பாருங்க. 72. உயிர் எழுத்தில் நெடில் எழுத்துகள் தவிர்த்து குறில் எழுத்துகள் எத்தனை இருக்கின்றன? 12, 7, 5, 6. சரியான பதில் மூன்றாவது பதில் 5. அடுத்த வினா 73 பாருங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை டேஸ் என கேட்ட தாய். வீரன், மன்னன், சான்றோன், அமைச்சன். சரியான பதில் மூன்றாவது விடை சான்றோன் என கேட்ட தாய். வினா எண் 74. சர் சி.வி. ராமன் எந்த நாட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் போது ராமன் விளைவுக்கு காரணமான எண்ணம் தோன்றியது? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பிரான்ஸ். சரியான பதில் மூன்றாவது பதில் இங்கிலாந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது தான் அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா ராமன் விளைவுக்கான காரணம் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 75வது வினா பாருங்க. புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் கவிமணி, பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன். இந்த 4ல் கடைசி பதில் இல்லை. கவிமணி, பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன். இதில் பார்த்தோம்னா சரியான பதில் பாரதியார். 2வது பதில் பாரதியார் தான் பார்த்தோம்னா புதிய ஆத்திச்சுடி என்று காலத்திற்கேற்ப அறிவுரைகளை கூறியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த காணொலியில் வினா எண் 51லிருந்து 75 வரைக்கும் பார்த்தோம். 25 வினாக்கள். இந்த 25 வினாக்களில் நீங்கள் பெற்ற மதிப்பெண் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எனக்கு அனுப்புங்க. அடுத்த காணொலியில் வினா எண் 76லிருந்து 100 வரைக்கும் பார்க்கலாம். நன்றி.